வரவேண்டும் தேவ ஆவே எங்கள் மத்தியிலே வரவேண்டும் தேவ ஆவியே எங்கள் உள்ளத்திலே ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும் ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும் வரவேண்டும் தேவ ஆவே எங்கள் மத்தியிலே வரவேண்டும் தேவ ஆவியே மோசேயை தாம் சந்திக்கும் இடத்துல வரவழைத்து தம்முடைய மகிமையை காண்பித்தவர் இன்றைக்கு நம்மை சந்திக்கும்படியாக நம்ம இங்கே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். தம்முடைய மகிமையை காட்டும்படி, தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக நம் மத்தியிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம் மத்தியிலே அளவில்லாமல் ஒவ்வொரு பகுதியும் நம்மோடு இடைப்பட்டு கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு மகிமையான ஒரு அனுபவத்திற்குள்ளாக, உன்னத அனுபவத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மை தொடர்ந்து நம்மை நடத்தும்படி நாம் பாடி அவரை நாம் ஆராதிப்போம், அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த ஆராதனையிலே ஒவ்வொரு பகுதியும் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவாவியானவர் எங்கள்
எங்கள் மத்தியில் நீர் தொடர்ந்து நீர் இடைப்படுவீராக. இயற்கைகளை நீர் எங்களுக்கு அனுகூலமாக கத்து நீர் தந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இது உங்கள் சமூகத்தில் எங்களை கூட்டி சேர்த்ததற்காக ஸ்தோத்திரம். உலகெங்கிலும் சோஷியல் மீடியா மூலமாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற நம்முடைய ஜனங்கள் நடுவிலும் நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யுங்க, ஆட்கொள்ளுங்க, தொடர்ந்து பொறுப்படுத்துங்கள். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து நாம் பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். இந்த பாடல் ஆராதனைக்கு உங்கள் ஒவ்வொருவரும் நான் இயேசுவின் நாமத்தில் நான் வரவேற்கிறேன். சேர்ந்து நாம் பாடுவோமா? குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். இயேசுவோட சமூகத்தில் நாம் வரும் பொழுது ஒரு கொண்டாட்டம், ஒரு குதூகலம், ஒரு ஆனந்தம், அதை வெளிப்படுத்துவோம். பாடி அதை நாம் கர்த்தருக்கு அப்படி கனப்படுத்துவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. சேர்ந்து நாம் பாடுவோமா? கரங்களை தட்டி குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். பாடுவோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே. குதூகலம் கொண்டாட்டமே. பாடுவோம். இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆமென். வல்லவராம் இயேசு வாழவைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். வல்லவராம் இயேசு வாழவைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். பொன்மனமாய் தூவி ஹோசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். பொன்மனமாய் தூவி ஹோசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். உற்சாகமாய் கர்த்தரை பாடுவோம். சந்தோஷமாய் சமூகத்தை ஆராதிப்போம். கால சத்தம் தூதர்கள் கூட்டம், இயேசு வருகிறார்.
நம்முடைய வாழ்க்கையில அவர் நமக்கு நல்லவராக இருந்திருக்கிறார், நன்மை செய்கிறவராய் இருந்திருக்கிறார், சர்வ வல்லவராக அதிசயமானவராய் இருந்து நம்மை நடத்தினேன். சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தரை இவளை நாம் பாடுவோம். சகல ஜனமே கை கொட்டி கர்த்தரை கம்பீரமாய் பாடும். இந்த பாடலுடைய இந்த சரணத்துடைய வரிகள் அப்படிதான் நமக்கு சொல்லப்படுது. சகல ஜனமே, எவரிபடி கை கொட்டி நல்ல கரங்களை கட்டி கர்த்தரை கம்பீரமாய் பாட வேண்டுமா? கம்பீரமாய் பாடுவோம். நாம் கம்பீரமாய் பாடும்போது நமக்குள்ளாக ஒரு புது பலன், ஒரு சுத்தாவியானவருடைய நடத்துதல் நாம் உணர முடியும். எஸ், பாடுவோம். சுரமண்டலத்தான் மேலதாளங்களோடு இந்த இடத்துல கர்த்தரை நாம் ஆராதிப்போம். மகிழ்ச்சியோடு கர்த்தருடைய நாமத்தை மயப்படுத்தும், வெளிப்படுத்தும். கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவாராக. பாடுவோமா? பாடுவோம். நம் தேவனை புது பாடல் பாடி பாடுவோம். நம் தேவனை புது பாடல் பாடியே பாடுவோம். நம் தேவனை புது பாடல் பாடியே அவன் நல்லவன், நன்மை செய்பவன், சர்வ வல்லவன், அவள் அதிசயமானவன். அவன் நல்லவன், நன்மை செய்பவன், சர்வ வல்லவன், அவள் அதிசயமானவன். அவள் அதிசயமானவன்.
மத்தியில வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவாதி தேவன் அவர் உன்னதமானவர். நான் பாடினது போல எஸ், அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர். அவர் இந்த வேளையிலே அவரை புகழுவோம், அவரை வாழ்த்துவோம், அவரை உயர்த்துவோம், அவரை நாம் ஆராதிப்போம். இந்த ஆராதனையிலே நாம் அவரை ஆராதிக்கும்படி பாருங்கள், இயற்கைகளை கூட கருத்து நமக்கு அனுகூலமாக கற்றுத்தந்தாங்க. நேற்றெல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு எப்படி இருக்கும்
எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கு பாருங்க, கர்த்தர் எவ்வளவு நல்லவர். எஸ், ஜனங்கள் வந்து அவருடைய ஜனம், கர்த்தருடைய ஜனம், சகல ஜனமும் கர்த்தரை உயர்த்த, கர்த்தரை ஆராதிக்க பாருங்க. அவர் இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். அவர் கட்டளையிட, அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் நமக்கு அனுகூலமாக தந்திருக்கிறார்னா, அவர் இந்த ஆராதனையிலே நம் நடுவில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவரை உயர்த்துவோம், அவரை பாடுவோம், உற்சாகமாய் அவரை பாடி அவரை போற்றுவோம். அவரே துதிக்கப்படத்தக்கவர். பாடுவோமா அந்த தூயாதி தூயவரை, அவர் புகழை நாம் பாடுவோம். பாரி நமக்கு என்ன வேண்டும்? உயிர் உள்ளவரை அவரை மாத்திரம் புகழ் பாடி அவரை ஆராதிப்போம். எஸ், தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவாரை நீ புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். அதி சந்தோஷமாய் கரங்களை தட்டி பாடி ஆராதிப்போம். பாடுவேன், பாரில் எனக்கு உயிருள்ளவாரை நீ புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு உயிருள்ளவாரை நீ
ராஜாவே. ஹalleluya ஹalleluya. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வாரை புகழாத வேண்டும். ஹalleluya. ஒரே ஆராதனைக்குரியவர். நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த எல்லாவற்றையும் நாம் நினைக்கும் போது அந்த தூயவரை ஆராதிக்காம நம்மளால் இருக்க முடியாது. எண்ணற்ற காரியங்கள், எண்ணற்ற நன்மைகள் அந்த வாழ்வில் அவர் செய்திருக்கிறார். அவர் செய்ய போகிற நன்மைகளை பார்க்கும்படி நாம் ஆசையாய் இருக்கிறோம். அப்படியாய் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கும் போது தேவச்சனமே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் ஆராதிப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை மகிமைப்படுத்துவோமாக. Glory to God. Hallelujah. நன்றி. வேதம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர். நீங்கள் நானும் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் அவர் பரிசுத்தராக இருக்கிறார். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளிதினிலே வாசம் செய்கிறவரை இந்த வேளையில் நாம் ஆராதிப்போம். அவரே உயரமும் அவரே உன்னதமுமானவர், அவரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், அவரே தூயாதி தூயர், அவரே நம்முடைய ராஜா. ஹalleluya. நன்றி. ஹalleluya. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே.
மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர், நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறவர் ஓ சர்வ வல்லமையுடையவர். ஹalleluya, ஹalleluya. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே.